ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி சோயாபீன் வச்சு தாங்க. சோயாபீன் வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு இட்லி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வருங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோயாபீன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். உளுந்தெல்லாம் எதுவுமே சேர்க்காம. இன்றைக்கி நான் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு சோயாபீன் எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த சோயாபீனை நம்ம குறைஞ்சதை ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. இது நல்லா ஊறி வந்தால் தான் அரைப்படும். இந்த சோயாபீனில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குங்க. இதை நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். 1 கப்பு சோயாபீனுக்கு அதே கப்பில் 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நமக்கு அரிசியை ஓவர் நைட் ஊற வைக்கணுங்கிறது இல்லை. ஆனால் நான் சேர்த்தே ஊற வச்சுட்டேன். பாருங்கள், நமக்கு சோயாபீன் நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு. ஊறினதுக்கப்புறம் ஒரு 3-4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை நாம் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோயாபீனை அரைச்சிடலாம். பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரத்தையே நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துடுங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 25 மினிட்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பந்து மாதிரி வரணுங்க. இதை அரைச்சி ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடலாம். இப்போ அதே கிரைண்டர்லேயே நான் அரிசியையும் சேர்த்துட்டேன். அரிசியை நார்மலாக நம்ம இட்லிக்கு அரைக்கும் போது கொஞ்சம் நரன்னு அரைப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலக்கும்போது நமக்கு நல்லா புளிச்சு வந்துடும். நம்ம நார்மலாக இட்லி மாவுக்கு கரைக்கிற மாதிரியே கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, அப்போ நமக்கு இட்லி கரெக்டாக வராது. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு சம்படத்துக்கு மாற்றி இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாங்க. நான் ஒரு காலையில் ஒரு 11 மணியை போல் புளிக்க வச்சு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7 மணிக்கெலாம் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு. நமக்கு உளுந்தெல்லாம் சேர்க்கணுங்கிறதே இல்லைங்க. உளுந்து சேர்க்காமையே மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த சாஃப்டான சோயாபீன் இட்லி ரெடிங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு உளுந்து சேர்க்கலை அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே தெரியாதுங்க. நம்ம நார்மலாக செய்கிற அரிசி உளுந்து சேர்த்த இட்லி எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன்னு பாருங்கள். இட்லியும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ரோட்டீன் ரிச் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவை வச்சு நம்ம தோசையுமே ட்ரை பண்ணலாங்க. தோசையுமே நல்லா இந்த மாதிரி ஊற்ற வரும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த சோயாபீன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தோசைக்கும் இட்லிக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதோட காம்பினேஷனே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. மில்லட்ஸ் ரெசிபீஸ்லாம் நிறைய இருக்குது. கம்பு, குதிரைவாளி, சாமை, இது மாதிரி நிறைய மில்லட்ஸ் ரெசிபீஸ் இருக்குங்க. வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஹெல்த்தியான ரெசிபீஸோட வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.